உந்தன் சித்தம் போல் நடத்தும் என் பிதாவே, என் இயேசுவே. இப்போது சமாதான ஏஜி சபையின் தலைமை போதகர் பாஸ்டர் ஆர் கிளாரன்ஸ் மருதையா அவர்கள் தேவனுடைய செய்தியை கொண்டு வருவார்கள். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இந்த நாளிலேயும் இந்த ஊடகத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய வார்த்தை என்னவென்றால், யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் முதல் 9 வசனங்கள். ஒரு பெதஸ்தா குளத்தில் செய்த ஒரு மாபெரும் அற்புதத்தை நாம் பார்க்கிறோம். பெதஸ்தா என்றாலே த ஹவுஸ் ஆஃப் மர்சி, இரக்கத்தின் வீடு. இன்றைக்கும் அநேக இடங்களில் குடும்பங்களிலே இரக்கம் இல்லை. பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் இடையில ஒரு உருக்கும் ஒரு இரக்கம் இல்லை. புருஷன் மனைவிக்கும் பார்க்கும்போது அதே சூழ்நிலைமை. இன்றைக்கு அண்ணன் தம்பி அக்கா தங்கை உறவு இந்த உலகத்தில் பார்க்கும்போது அந்த உண்மையான இரக்கம் இல்லாதை பார்க்கிறோம். வேதத்தில் ஆண்டவர் இயேசு சொன்னார், இரக்கமுள்ள ஒரு பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். அவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் இந்த உலகத்தில் இருந்த பொழுது அவர் திரளான ஜனங்களை கண்டு மனதுருகி தன்னுடைய இரக்கத்தை காண்பித்தார். இன்னும் நல்ல சமாரியன் என்கிற அந்த சம்பவத்திலே பார்க்கும் பொழுது குட் சமாரிட்டன், அதுலேயும் எப்படி தேவன் இரக்கம் உள்ளவராக இருக்கிறார் என்பதை நாம் பார்க்கலாம். இங்கே தேவனுடைய இரக்கத்தை எப்படி வெளிப்படுத்துகிறார் என்றால், அவர் இந்த பெதஸ்தா குளத்தை பற்றி சொல்லும்போது அங்கே ஒரு மனுஷன் 38 வருஷமாய் வியாதி இருந்தார்னு பார்க்கிறோம். அந்த 38 வருஷமாக வியாதி இருந்த மனிதனை ஆண்டவர் பார்த்து, வேதம் அழகா சொல்கிறது, அவனை கண்டார், அவனை அறிந்தார். வெகு காலமாக அவன் வியாதிஸ்தன் என்பதை அவர் அறிந்தார். அவனை பார்த்து கேட்டதான ஒரு காரியம் என்னவென்றால், நீ சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? இன்றைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், 38 வருஷமாக வியாதி இருக்குன்னு சொல்லி அறிந்தோம் அவர் இந்த கேள்வி கேட்கலாமா என்று நாம் நினைக்கலாம். சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா சில ஆட்களுக்கு நோக்கமே அதை வைத்தே பிழைப்பு நடத்துவாங்க. சில ஆட்கள், சில பிச்சைக்காரங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஏன்பா பிச்சை எடுக்கிற, உனக்கு ஒரு நல்ல வேலை தர்றேன், நீ வந்து எங்கள் வீட்டில் வேலை செய்யணும், சம்பளம் தரேன்னா அவங்களுக்கு அதில் இஷ்டம் கிடையாது. அவங்க அப்படியே இந்த தவறான பாதையில் வந்து தவறான முறையில் பிழைப்பை நடத்துறது தான் அவங்களுக்கு விருப்பமாக இருக்கும். ஆனால் இந்த மனுஷனை பார்த்து ஆண்டவர் கேட்டேப்பா, 38 வருஷமாக வியாதி இருக்கிறீங்க, சுகமான விரும்புகிறியா? நான் சொன்ன ஒரு வார்த்தை, ஆமாண்டவரே, நான் சுகமாக வேண்டும் விரும்புகிறேன். எனக்கு உதவி செய்வதற்கு யாரும் இல்லை. உனக்கு உதவி செய்ய யாரும் இல்லாட்டும் பரவாயில்ல, இன்றைக்கு நான் உனக்கு உதவி செய்ய விரும்புகிறேன், உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடைன்றான். நிகழ்ச்சியை கவனிக்கிற யாராக இருந்தாலும், ஒருவேளை எங்கள் பொருளாதாரத்தில் நீங்கள் பாதிக்கப்பட்டு உங்களுக்கு உதவி செய்ய யாரும் இல்லாத நிலைக்கலாம். கடன் 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 வாங்கி கடனிலே மூழ்கி போய் இனி யார் வந்து என்னை தூக்கி விடுவதுங்கிற நிலைமையில உட்கார்ந்துருக்கலாம். நேற்று ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். அவரை சந்திச்சப்ப சொன்னார், பாஸ்டர் என்ன மருந்து சாப்பிட்டாலும் சுகர் குறையவே மாட்டேங்குது பாஸ்டர் சொல்லக்கூடிய நிலையில மக்கள் கூட்டம் இருக்கு. வியாதிக்கு மருந்து சாப்பிட்டும் பிரயோஜனம் இல்லை. பொருளாதார நெருக்கடியிலையும் பாதிப்பு, வியாதினாலையும் பாதிப்பு. எந்த நிலையில் நீங்கள் பாதிக்கப்பட்டிருந்தாலும் ஒரு இரக்கம் செய்யும் தெய்வம் இந்த நாளில் உங்கள் பக்கம் வந்திருக்கிறாரு. உங்களுடைய நிலைமையை சொல்லுங்க, ஐயா உதவி செய்ய யாரும் இல்லை என்று சொல்லும்போது உதவிக்கரை நீட்டுவதற்கு இந்த ஆண்டவர் நமக்கு வந்து உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். சங்கீதக்காரன் சொல்றார் 40ஆம் சங்கீதத்தில், பயங்கரமான குழியில உளையான சேற்றில் விழுந்து கிடந்தேன், என்னை தூக்கி எடுத்து என் அடிகள் வழுவாதபடி கண்மலையின் மேல் என்னை ஸ்திரப்படுத்தினார். ஆண்டவரே எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை. அந்த இடத்திற்கு நீங்க இருக்கும்பொழுது இயேசு உங்களை தேடி வந்து உங்களை தூக்கி விட்டு உங்கள் மூலம் ஒரு நாமத்தை மையப்படுத்த போறாரு. நீங்க அவருடைய வார்த்தை கீழ்ப்படிங்க, அப்படியே செய்யுங்க, அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். May God bless you. உந்தன் சித்தம் போல் நடத்தும் கர்த்தாவே, நீர் நித்தம் என்னை எந்தன் சித்தம் போல வேண்டாம், என் பிதாவே, என் இயேசுவே.